வெல்கம்ஸ் டு சபரி கீர்த்தனாஸ் vlog. இது ஈவினிங் ரொட்டீன். ஈவினிங் பையன் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுலேருந்து நான் vlog எடுத்திருக்கிறேன். இது என்ன போட்டு அடிச்சிட்ருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்கா காய்ங்க. போன வருஷம் நாங்க வந்து மரத்திலே விட்டுட்டோம். நெத்துக்குன்னு சொல்லி நாங்க விட்டுருவோம். அத நெக்ஸ்ட் இயர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது லாஸ்ட் இயர் நாங்க விட்டு வச்சனால, இந்த இயர் வந்து நெத்துக்குன்னு சொல்லி எடுத்து வச்சோன்னா, அடுத்த மழைக்காலம் வரப்போ ஊண்டி விட்டுருவோம் நாங்க. அதில இன்னும் ஏதாவது விதை வருமான்னு சொல்லி போட்டு அடைச்சிட்டு இருந்தேன். அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு அவரு. குழந்தைங்கள நல்லா விளையாட விட்டா தான் ஈவினிங் திரும்ப உட்காந்து ஹோம்வொர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்ததும் நான் ஒரு 1 ஹவர் வந்து அவன நல்லா விளையாட விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் ஹோம்வொர்க் எழுத ஆரம்பிக்க சொல்லுவேன். அவரும் உட்காந்துருவாரு. கரெக்ட்டா கூப்பிடுற நேரத்துக்கு டைம் இல்ல வந்து ஹோம்வொர்க் பண்ணுன்னு சொன்னா உட்காந்துருவாரு. மேத்ஸ் ஹோம்வொர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எடுத்த உடனே தப்பா எழுதிட்டாருன்னு சொல்லி எரேஸ் பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணியிருந்தாருன்னா, 10s கவுண்டிங் குடுத்துருந்தாங்க அவங்க. அவர் வந்து 2s கவுண்டிங்க்கு போயிட்டாரு. ஸோ இப்போ 10s ஸ்கிப் கவுண்டிங் பண்ணிட்டுருக்காரு. அடுத்து தமிழ் ஹோம்வொர்க் பண்ணிட்டுருக்காரு. ஜஸ்ட் மேம் எழுதி குடுத்தத கீழ பார்த்து அவர் எழுதிட்டுருக்காரு. என்ன மேம் குடுத்தாங்களோ அத பார்த்துட்டு, கொஞ்சம் ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷன் வந்து சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கட்டும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பாப்பா பால் கேட்டான்னு சொல்லிட்டு, பால் ஆத்தி குடுக்க வந்துட்டேன். நாங்க ஏற்கனவே நானும் என் பையனும் குடிச்சுட்டோம். சரி பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமா பூஸ்ட் போட்டு ஆத்தி குடுத்துரலாம். அவ ஒரு நாள் கேட்பா, ஒரு நாள் கேட்க மாட்டா. ஸோ நான் அவட்ட கேட்பேன். வேணுமா, வேண்டாமான்னு கேட்பேன். வேணும்னு சொன்னா ஆத்தி குடுப்பேன். இல்லனாலும் அவள கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுத்துப்பேன். பால் ஆத்தி குடுத்துட்டு நானு தோசை ஊத்தலான்னு சொல்லி வந்துட்டேன். ஏன்னா குழந்தைங்கள வச்சிருக்கனால நேரத்தோட டின்னர் ஸ்டார்ட் பண்ணா தான் நம்ம வந்து ஊத்த முடியும். கம்பு தோசை தான் ஊத்திட்டுருக்கிறேன். கம்பு வந்து முந்தின நாளே அரைச்சு புளிக்க வச்சுட்டேன். மாவு புளிக்கலன்னா நம்மளுக்கு கம்ப பொறுத்தளவு கொஞ்சம் வயிறு சேராம போயிரும். அதனால நல்லா புளிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன் முந்தின நாளேவும். பிஃபோர்லாம் அப்படி பண்ண மாட்டேன் முன்னாடியெல்லாம். அன்னைக்கு என்னைக்கு நம்மளுக்கு வேணுமோ அன்னைக்கு மார்னிங் அரைப்பேன். அன்னைக்கு நைட்டு ஊத்துவேன். பட் இது வந்து ஒரு நாள் டிலேவா ஊத்துனேன். கொஞ்சம் புளிச்சு தான் இருந்தது மாவு வந்து. ஸோ தோசை ஊத்திட்டு கார சட்னி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, கார சட்னி தான் தக்காளி விக்கிற விலைக்கு கார சட்னியான்னு நீங்க கேட்பீங்க. இருந்தாலும் கொஞ்சமா கம்பு தோசைக்கு வந்து ஏதாவது காரமா இருந்தா தான் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால மார்னிங் வச்ச சாம்பார் இருந்தது. கொஞ்சம் இந்த சட்னிய வச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, சட்னிய வச்சு முடிச்சுட்டோம் நாங்க.